திருவள்ளூர் அருகே டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயிலில் 7 மணி நேரத்திற்கு மேலாக பற்றிய தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மின்வாரிய ஊழியர்கள் தற்போது வருகை புரிந்திருக்கிறார்கள். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில். செந்தில், தற்போது நிலைமை என்ன? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. திருவள்ளூர் ஏகாட்டூர் இடையே இன்று காலை தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக சரக்கு ரயில் தடம் புரண்டு கிட்டத்தட்ட 12 பெட்டிகள், அதாவது 12 வேகன்களில் இருந்த டீசல் அந்த டேங்க் தலையை குப்புற கவிழ்ந்து அனைத்தும் தீப்பற்றி எரிய தொடங்கி இருக்கிறது. தற்போதுதான் 90% இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரமாக 150 தீயணைப்பு வீரர்கள் போராடி தற்போது 90% தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த 3 தண்டவாளங்களிலும் செல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் லைன்கள் முழுவதுமே எரிந்து சேதமடைந்திருக்கின்றன. இதன் காரணமாக தற்போது ரயில்வே எலக்ட்ரிக்கல் பிரிவு தலைமை பொறியாளர் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட எலக்ட்ரிக்கல் ஊழியர்கள், ரயில்வே எலக்ட்ரிக்கல் ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழ்நாடு மின்வாரியத்தின் சார்பில் திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பு பொறியாளர் சேகர் தலைமையில் மின்வாரிய ஊழியர்கள் 20 பேர் தற்போது இந்த மின்வாரிய எலக்ட்ரிக்கல் லைன்களை சீரமைக்கும் பணியில் 20க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மட்டுமின்றி தற்போது தீயணைப்பு துறை வடக்கு மண்டல இணை இயக்குநர் சத்யநாராயணா தலைமையில் தற்போது தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் இந்த விபத்து நடந்த இடத்தை ஆய்வு செய்து வருகின்றனர். என்றால் 90% தீ அணைக்கப்பட்டு விட்டதால் அந்த சுற்றுப்பகுதியில் உள்ள இடங்களை எல்லாம் தற்போது பார்த்து வருகிறார்கள். இது தவிர கலெக்டர், அதே போல ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார், சென்னை ரயில்வே கோட்ட மேலாளர் ஆகியோர் அடங்கிய ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் ரயில் இங்கே விபத்து நடந்த இடத்தின் அருகே நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறுகின்றன. அதாவது அனைத்து துறை ஆலோசனை கூட்டம் ரயில்வே டிஆர்எம், ரயில்வே டெக்னிக்கல் தொழிலாளர்கள், கலெக்டர், அதே போல திருவள்ளூர் எஸ்பி, ரயில்வே எஸ்பி மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அடங்கிய ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த விபத்துக்கு வேற ஏதாவது சதிவேலை காரணமா என்பது தொடர்பாகவும் தற்போது ரயில்வே போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஏனென்றால் இந்த தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டதை தற்போது ரயில்வே போலீசார் ஆய்வு செய்திருக்கிறார்கள். தற்போது ஆய்வு செய்த பிறகு தற்போது இந்த ரயில்வே தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியானது தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த மீட்பு பணிகள் இந்த ரயில்வே தண்டவாளத்தை சுற்றியுள்ள இடங்களில் உள்ள காம்பவுண்ட் சுவரை அகற்றி தற்போது இந்த 12 வேகன்கள், அதாவது டீசல் இருந்த 12 வேகன்களும் எரிந்து சேதமடைந்திருக்கின்றன. இதன் காரணமாகத்தான் தற்போது இந்த ரயில் போக்குவரத்து சேவையானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12 வேகன்களையும் டீசல் எரிந்து சாம்பலான அந்த 12 வேகன்களையும் அகற்றுவதற்கு குறைந்தபட்சம் 5 மணி நேரம் ஆகும் என மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இப்ப பொக்லைன் இயந்திரம், அதே போல அதிநவீன இயந்திரங்கள் மூலம் தற்போது இந்த வேகன்கள், டீசல் இருந்த வேகன்கள், எரிந்து சேதமடைந்த வேகன்களை அப்புறப்படுத்தும் பணியானது இந்த மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நடைபெறும். மீட்பு பணிகள் எப்படியும் இன்று இரவு வரை நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு ரயில் போக்குவரத்து சேவை தொடங்குவது பற்றி முறையான அறிவிப்பு வெளிவரும் என தென்னக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது மின்வாரிய அதிகாரிகள், அதாவது தமிழ்நாடு மின்வாரிய அதிகாரிகள் ரயில்வே எலக்ட்ரிக்கல் பிரிவு அதிகாரிகளுக்கு உதவுவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் இணைந்து தற்போது இந்த எலக்ட்ரிக்கல் லைன்களை சீரமைக்கும் பணியை போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி தற்போது இந்த தீயை அணைக்கும் பணிக்கு உதவுவதற்காக சென்னை அருகே உள்ள பூந்தமல்லி பகுதியில் உள்ள நகராட்சி குடிநீர் வாகன டேங்கர் லாரிகளும் தற்போது இங்கு தீயணைப்பு துறையினருக்கு உதவியாக தண்ணீர் டேங்கர் லாரிகள், பூந்தமல்லி நகராட்சியிலிருந்து 10 தண்ணீர் டேங்கர் லாரிகள் தற்போது இங்கு தண்ணீர் கொண்டு வந்து தீயணைப்பு துறைக்கு உதவியாக, அந்த தீயை அணைப்பதற்கு உதவியாக செயல்பட்டு வருகின்றன. தீயணைப்பு துறையினர் மொத்தமாக 90% தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். மொத்தமாக தீயை கட்டுக்குள் கொண்டு வர இன்னும் எவ்வளவு மணி நேரம் ஆகும்? தற்போது இந்த 90% தீயணைப்பு பணிகளானது நிறைவடைந்திருப்பதாக தீயணைப்புத்துறை உயர் அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து காற்றின் வேகம் திடீரென காற்றின் வேகம் அதிகரிப்பதால் இந்த தீயணைப்பு பணிகளை மேற்கொள்வதில் சிறிது தொய்வு ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தீயணைப்பு வீரர்கள் போர்க்கால அடிப்படையில் அந்த குயிக் ரெஸ்கியூ டெண்டர் எனப்படக்கூடிய அதிநவீன தீயணைப்பு வாகனம் மூலம் அந்த தீயை அணைக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். 2 புறங்களிலுமே, அதாவது இந்த வேகன்கள் 12 வேகன்கள் விழுந்து கிடக்கின்றன, டீசலோடு எரிந்து தற்போது சேதமடைந்திருக்கின்றன. அருகிலுள்ள மரங்களும் சேதமடைந்திருக்கின்றன. தற்போது குயிக் ரெஸ்கியூ டெண்டர் மூலம் தற்போது தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியானது நடைபெற்று இருக்கிறது. இன்னும் குறைந்தபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். இந்த தீ முழுவதும் அணைந்து அந்த
எரிந்த வேகன்களை குளிர்விப்பதற்கு அதற்காக நுரையெல்லாம் தெளிக்கப்படுகிறது. அந்த வேகன்களை குளிர்விப்பதற்கு குறைந்தபட்சம் 1.5 மணி நேரம் ஆகும். அதிகபட்சமாக 3 மணி நேரம் கூட ஆக வாய்ப்பு இருக்கிறது. அந்த பகுதி முழுவதுமே தற்போது இந்த டீசல் எரிந்து வேகன்களும் எரிந்து இருப்பதால் தற்போது வெப்பத்தின் தாக்கம். திருவள்ளூர் அருகே டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயிலில் 7 மணி நேரத்திற்கு மேலாக பற்றிய தீ தற்போது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் தற்போது டீசல் டேங்கர் ரயிலில் பற்றிய தீ முழுவதும் அணைக்கப்பட்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் 7 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை முழுவதுமாக அணைத்திருக்கிறார்கள். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லோகநாதன். லோகநாதன், நீங்க கொண்டு வந்திருக்கும் விவரங்களை பத்தி சொல்லுங்க. திருவள்ளூர் ஏகாட்டூர் இடையே இன்று காலை ஏற்பட்ட இந்த சரக்கு ரயில் தீ விபத்தானது தற்போது 8 மணி நேரம் பிறகு இந்த தீயானது தீயணைப்பு வீரர்கள் அனைத்து கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக கொண்டு வந்திருக்கின்றன. காலை 5:30 மணியில் பிடித்த தீயானது தற்போது வரை எரிந்திருந்த தீயை சுமார் 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு தீயானது போராடி தற்போது அனைத்து கட்டுப்பாட்டுகளானது கொண்டிருக்கின்ற காலை முதல் கரும்புழுகையாக காட்சியளித்த இந்த பகுதி முழுமையாக தீயானது தற்போது அனைத்து கட்டுப்பாட்டுகளானது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. தீயணைப்பு துறையினர் சவாலாக இந்த தீயை அணைப்பு முயற்சிகளானது அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வந்த நிலையில் தீயானது அணைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இந்த டேங்கர் லாரிகள் மீது ஏணியில் உதவியுடன் ஏறி சில பெட்டிகள் பற்றி எறியக்கூடிய இந்த தீயானது முழுமையாக அனைத்து அவர்கள் கட்டுப்பாட்டுகளானது உயிரையும் பணிய வைத்து இந்த தீயானது கட்டுப்பாட்டுகளானது கொண்டு வந்திருக்கின்றன. அதன் பிறகு இந்த டேங்கர் லாரிகள் 3 தண்டவாள பகுதிகளும் கவிழ்ந்திருப்பதால் அதை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளும் ரயில்வே துறையினர் வழிகளை ஏற்படுத்தி அப்பகுதியில் ஜேசிபி வாகனங்கள் கொண்டு வரப்பட்ட பிறகு இந்த தண்டவாள பகுதியில் கவிழ்ந்திருக்க டேங்கர் லாரிகளை அப்புறப்படுத்த பிறகு தண்டவாளத்தை சீரமைப்பும் பணிகளிலும் அவர்கள் ஏற்படுவதற்கான முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் அந்த தண்டவாள பகுதியில் விழுந்திருக்கும் தீயை அணைத்துக் கொண்டிருந்தாலும் உயர் அழுத்த மின் கம்பிகளையும் சரி செய்யும் பணிகளையும் ரயில்வே ஊழியர்கள் மற்றும் மின் ஊழியர்களானது ஈடுபட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக இப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட களப்பணியாளர்கள் களத்தில் இறங்கி துரிதமான அந்த பணிகளானது மேற்கொண்டு வருகின்ற. இதன் பிறகு இந்த ரயில் சேவை பாதிப்பு ஏற்பட்டிருப்பதால் இன்று இரவு அல்லது அதிகாலை இந்த பணிகளானது முடிக்கப்பட்டு இந்த வழித்தடத்தில் ரயில் சேவைகள் இயங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ரயில்வே துறை வட்டாரங்களானது தகவலானது தெரிவித்திருக்கின்றன. நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.